சங்கீத்சனின் எதிர்கால கலை பயணத்திற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ. வலிவடக்கு காணி விடுவிப்பு போராட்டம். வடக்கு மாகாண அவைத் தலைவர் CVK சிவஞானம் பங்கேற்பு. மானிப்பாய் பிரதேச சபையின் பொறுப்பற்ற செயல். மழை நேரம் மக்களுக்கு ஏற்படவுள்ள பாதிப்பு. குடும்பஸ்தர் சிறை கூடத்தில் உயிரிழப்பு. போலீசார் 2 இடைநிறுத்தம். விடுதலைகள் அமைப்பை ஊக்குவிக்கும் வகையிலான உள்ளடக்கங்களை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக தமிழ் சொல்லிசை பாடகர் சங்கீத்சன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் நீதிமன்றத்தால் அண்மையில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டதை அடுத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அதனை வரவேற்றுள்ளார். இதுகுறித்து தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் சமூக வலைதள கணக்கில் பதிவிட்டுள்ள நாமல், இந்த முடிவுக்கு பின்னால் உள்ள அரசியல் குறித்து நான் கருத்து தெரிவிக்கப் போவதில்லை. இளம் கலைஞர் சங்கீத்சன் விடுதலை செய்யப்பட்டு அவரது குடும்பத்தினருடன் மீண்டும் இணைந்துள்ளார் என்பதுதான் இங்கு முக்கியமானது. அது நடந்ததை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனது பதிவில், இந்த இளம் கலைஞர் தனது தனித்துவமான திறமையையும் எதிர்கால அபிலாஷைகளையும் நேர்மறையான மற்றும் அர்த்தமுள்ள வழியில் தொடர்ந்து முன்னெடுப்பார் என நம்புகிறேன் என தெரிவித்துள்ள நாமல் ராஜபக்ஷ பாடகரின் எதிர்கால கலை பயணத்திற்கு தனது வாழ்த்துக்களையும் பகிர்ந்துள்ளார். வலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் ராணுவத்தினர் கமாண்டோ பங்களா முன்பாக நேற்று அமைதி வழியில் போராட்டத்தினை முன்னெடுத்தனர். வலிவடக்கு பலாலியைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகின்றது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்பகுதிகளில் இருந்து பாதுகாப்பு தரப்பு வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகிறது. இந்நிலையில் தமது 650 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமையும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். எதிர்வரும் திங்கட்கிழமை யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் செயலகத்திற்கு முன்பாக பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். முறைகேடான விதத்தில் கட்டப்படும் மதில் குறித்து மானிப்பாய் பிரதேச சபையின் பண்டத்தரிப்பு உப அலுவலக பொறுப்பதிகாரியான நவரத்தினம் எழுத்து மூலம் அறிவித்தும் அதனை பொறுப்பதிகாரி கருத்தில் கொள்ளவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து பிரதேச சபையின் உப அலுவலகத்துக்கு முறைப்பாடு செய்த முறைப்பாட்டாளர் கருத்து தெரிவிக்கையில், அந்த முறைப்பாடு கருத்தில் கொள்ளப்படாமல் மதில் முழுவதுமாக அமைக்கப்பட்டது. அந்த மதிலினை அமைத்த ஒப்பந்ததாரர் மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர் ஒருவரே என தெரிய வருகிறது. அந்த வெள்ள நீர் வடிந்தோடுவது தடைப்பட்டால் அதனால் பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படும். இவை அனைத்தும் தெரிந்த பின்னரும் பிரதேச சபையானது இவ்வாறு கவனீனமாக இருந்துள்ளது. எனவே மழைக்காலம் ஆரம்பிக்க முன்னர் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகும் அபாயம் உள்ளது. இனிமேலாவது இது குறித்து மானிப்பாய் பிரதேச சபையானது விழிப்பாக செயற்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். குடும்ப பிரச்சினை ஒன்றிற்காக கைது செய்யப்பட்டு சிறை கூடத்தில் அடைத்து வைக்கப்பட்ட குடும்பஸ்தரின் உயிரிழப்பு தொடர்பான விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் சம்பவ தினத்தில் கடமையாற்றிய 2 போலீஸ் சார்ஜன்ட்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். அம்பாறை மாவட்டம் காரைதீவு போலீஸ் நிலையத்தில் குடும்ப பிரச்சினை ஒன்றிற்காக கைது செய்யப்பட்டு போலீசாரின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த குடும்பஸ்தரின் மரணம் தொடர்பில் பல்வேறு மட்டங்களில் விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ள நிலையில் இந்த நடவடிக்கைகளை இலங்கை போலீஸ் ஆரம்பித்துள்ளது. இதற்கமைய சிறை கூடத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு இச்சம்பவம் இடம்பெற்ற வேளை கடமையில் இருந்த 2 போலீஸ் சார்ஜன்ட்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் காரைதீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி RIP ஜெயரத்னவிற்கும் உள்ளக விசாரணை மற்றும் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பஸ்தர் 65 வயது மதிக்கத்தக்க 6 பிள்ளைகளின் தந்தையான காரைதீவு மாதவி வீதியைச் சேர்ந்த சாமித்தம்பி பாக்கியராசா ஆவார். இவர் முன்னாள் ஓய்வு பெற்ற நீர்ப்பாசன திணைக்கள உத்தியோகத்தரும் ஆவார். அத்துடன் உயிரிழந்த குடும்பஸ்தரின் சடலமானது அண்மையில் நல்லடக்கத்திற்காக அம்பாறை பொது வைத்தியசாலையில் இருந்து பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.